ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வதின் விசேஷம் என்னங்கிறத இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு அற்புதத்தில் மகாபெரிவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அது என்னன்னு பார்க்கலாம். மகாபெரிவா 1960களில் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இளையாற்றங்குடியில் முகாமிட்டிருந்தார். காஞ்சி காமகோடி பீடத்தில் 65வது பீடாதிபதியாக விளங்கிய மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானம் இளையாற்றங்குடியில் இருக்குது. காஞ்சி மகாபெரிவாளுக்கு மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மீது பெரும் அபிமானம் உண்டு. புதுக்கோட்டை பகுதிக்கு யாத்திரை வரும்போதெல்லாம் மறக்காமல் இளையாற்றங்குடிக்கு வந்து அதிஷ்டானத்தில் சில நாட்கள் தங்கி தியானத்தில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்குவது வழக்கம். 1961 மகாபெரிவா இங்கு முகாமிட்டிருந்தார். தான் வந்து சேர்ந்த முதல் நாள் சந்திரமௌலீஸ்வர பூஜையை முடிச்சுட்டு பிக்ஷை எடுத்துக்கொள்வதற்கான வேலை வந்தது. அதுக்கு முன்னாடி மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானம் போய் தரிசனம் பண்ணிட்டு வர தீர்மானம் பண்ணினார். மகாபெரிவா தங்கி இருந்த இடத்திலிருந்து அதிஷ்டானம் போகணும்னா கொஞ்சம் தூரம் தெருவில் இறங்கி நடக்கணும். ஆனால் தெருவில் நடந்து செல்லும்போது ஆச்சார குறைவு ஏற்படும். இது சன்னியாசிகளுக்கு உண்டான நடைமுறை. நடந்து போனதால் ஏற்பட்ட ஆச்சார குறைவிலிருந்து விடுபடுவதற்கு அதிஷ்டானம் போய் வணங்கி வந்த பிறகு நீராடுவதும் கூடாது. இதுக்கு மகாபெரிவா என்ன செய்தார் தெரியுமா? அங்கே கூடியிருந்த பக்தர்களை பார்த்துட்டு, உங்களில் யாருக்காவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல தெரியுமான்னு கேட்டார். உடனே அங்கே இருந்த ராஜலக்ஷ்மி மாமியும் அப்போது புதுக்கோட்டையிலிருந்து வந்திருந்த இன்னொரு பெண்மணியான ராஜமும் தங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல தெரியும்னு மகாபெரிவா கிட்ட சொன்னார்கள். அவ 2 பேரையும் பார்த்து, அதிஷ்டான தரிசனத்துக்கு புறப்பட போகிறேன். நான் நடந்து போகிறப்போ நீங்கள் 2 பேரும் கூட வாங்கோ. இங்கே இருக்கிற பக்தாளும் தொடர்ந்து வருவா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம மெதுவாக சொல்லிட்டு வாங்கோ. கூட வர புருஷாலாம் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு அவளும் சத்தமாக சொல்லுவா அப்படின்னா மகாபெரிவா. ராஜலக்ஷ்மி மாமிக்கும் ராஜத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்காதா பின்ன? மகாபெரிவாளே விருப்பப்பட்டு கேட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்வது, அதுவும் அவரோட நடந்தபடி சொல்லிகிட்டே போவது எத்தனை பெரிய பாக்கியம். அதிஷ்டானத்தை தரிசிப்பதற்காக மகாபெரிவா கேம்பை விட்டு வெளியே வந்தார். ராஜலக்ஷ்மி, ராஜம் உட்பட ஏராளமான பக்தர்கள் மகாபெரிவாளை சுற்றி வளைச்சிண்டு அங்கேருந்து புறப்பட்டார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை துவக்கினார்கள் ராஜலக்ஷ்மியும் ராஜமும். கூட இருந்தவர்கள் அப்படியே திரும்ப சொன்னார்கள். இதெல்லாம் தன் காதார கேட்டுண்டு அமைதியாக வந்தார் மகாபெரிவா. அதிஷ்டான தரிசனம் அமக்களமாக நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கேம்புக்கு வந்து பிக்ஷை எடுத்துட்டார். தெருவில் நடந்து அதிஷ்டானம் செல்வது தனக்கு ஆச்சார குறைவு என்று மகாபெரிவா சொன்னாரே, அந்த ஆச்சார குறைவு எப்படி போயிற்று? சந்நியாச தர்மம் என்ன சொல்றதோ அதை சற்றும் புறம் தள்ளாமல் அதன்படி வாழ்ந்தவர் காஞ்சி மகாபெரிவா. தர்மத்தை பற்றி பெருமளவில் பேசிய மகாபெரிவா அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். ஆச்சார குறைவு எப்படி அகன்றதுங்கிறத மகாபெரிவாளே தன் திருவாயால் பக்தர்களிடம் விளக்கினார். பெரிவா சொல்கிறா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தாலோ அல்லது அதை பிறர் சொல்லி நாம் கேட்டாலோ எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி விடுகின்றன. நம்மிடம் இருக்கிற ஆச்சார குறைவும் அகன்று விடுகிறது. தவிர சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ஒரு சிறந்த பாதுகாப்பு கவசமாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் இருக்கும் அப்படிங்கிற பெரிவா. என்ன ஒரு அற்புதமான விளக்கம்! அதுவும் சிவஸ்வரூபமாக விளங்கி வருகிற மகாபெரிவா கிட்ட இருந்து. இந்த இடத்துல நாம் நன்னா புரிஞ்சுக்கணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யப்படுற இடத்துல எந்த விதமான தோஷங்களும் பாவங்களும் குடியிருக்காது. தவிர சொன்னவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் புண்ணியம் கூடுகிறது. இதை மகாபெரிவா தன் திருவாயால் சொல்லியிருக்கிறார். தவிர அன்றைய காலகட்டத்தில்
வாழ்ந்துருந்த பெண்களுக்கும் மகாபெரிவா ஒரு மெசேஜ் கொடுத்தார். இது அந்த காலத்து பெண்களுக்கும் மட்டுமல்ல, இந்த காலத்து பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதான். என்ன மெசேஜ்? அன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்த ராஜலக்ஷ்மி மற்றும் ராஜத்தை பார்த்து மகாபெரிவா கேட்ட, இந்த பாராயணத்தை நீங்கள் யார்கிட்டேருந்து கத்துண்டேள்? பெரியவா, புதுக்கோட்டையில் கைலாச கணபாடிகள்னு பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டேருந்து கத்துண்டோங்கிறார் ராஜலக்ஷ்மி. ஓ, கைலாச கணபாடிகளா? ஆற்றுல சுத்துப்பட்டு எல்லா வேலைங்களையும் பார்த்துட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்குறா பெரியவா. கொஞ்சம் கஷ்டம்தான் பெரியவா, அதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற மத்தியான நேரத்தில் கணபாடிகள் ஆற்றுக்கு போய் கற்றுக்குறோம். ஆர்வமாக நாங்கள் கற்றுக்க வரோங்கிறதுனால கணபாடிகளும் சந்தோஷமாக சொல்லிக் கொடுக்குறார். பெரியவா இவாளை ஒரு புன்னகையோடு ஆசிர்வதிக்கிறார். அதற்கு பிறகு அங்கே இருந்தவர்களிடம் ஒரு அருமையான மெசேஜை பெரியவா சொன்னார். இன்னைக்கு நகரங்களில் வசிக்கிற பெண்கள்லாம் மதிய நேரத்தில் சினிமா தேட்டருக்கு போயிடுறா. அதுக்கு பதில் அவள்லாம் இது போன்ற பாராயணங்களை கற்றுண்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மகாபெரிவா அங்கே இருந்த புதுக்கோட்டை ஜெகதீஷ் ஐயரை, அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன ராஜலக்ஷ்மியின் கணவர், அவரை பார்த்து பக்கத்தில் வர சொன்னார். பெண்கள்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் கற்றுக்கணும். நல்ல பண்டிதாளை விட்டு சொல்ல சொல்லி அதை டேப் பண்ணிக்கோ. எல்லா ஊர்கள்லேயும் கற்றுத்தர்றதுக்கு பண்டிதாள் ஃப்ரீயாக இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்படி டேப் பண்ணி வச்சுட்டா அதை நிறைய காப்பி எடுத்து மற்ற ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கலாம். அங்கே ஆர்வமாக இருக்கிற லேடிஸ் இதை கற்றுக்கலாம். பல நகரங்களில் வசிக்கிற குடும்ப பெண்கள்கிட்ட இந்த டேப்பு போய் சேரும்படியாக ஏற்பாடு பண்ணு. அவ ஆற்றுல இருந்தபடியே இந்த டேப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் கற்றுத்தர்றதுக்கு ஆட்களை தேட வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு பெரியவா சொல்ல ஜெகதீசையர் தலையசைத்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அந்த காலத்துலலாம் மகா பெரியவா ஏதாவது சொன்னால் அதை அப்படியே சிறமேற்கொண்டு செய்து முடிப்பதை பெரும் பேராக எண்ணியவர்கள் மகானை சுற்றி இருந்தார்கள். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தை டேப் எடுத்து எல்லா ஊர்களுக்கும் கொண்டு செல்லும் வேலையை ஏற்றுக்கொண்ட புதுக்கோட்டை ஜெகதீசையரே இதுக்கு ஒரு உதாரணம். மகானின் வாக்குப்படி நடந்து கொண்டதால் அவரது குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை மகானே பார்த்து கொண்டார். அதுக்கு ஒரு உதாரணமாக இன்னொரு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். இதே ஜெகதீசையரின் குடும்பத்தில் பெரியவா நிகழ்த்திய அற்புதம். புதுக்கோட்டை ஜெகதீசையரின் ஒரு பெண்ணின் பெயர் உமா ரவி. இவருக்கு 3 குழந்தைகள் பிறந்து 3ம் அடுத்தடுத்து இறந்து போயின. மகா பெரியவா அனுகிரகத்தால் அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம். அரவிந்துன்னு பெயர் வச்சா குழந்தைக்கு. மகா பெரியவா அருளால் அரவிந்து நீண்ட நாள் வாழ வேண்டும்னு மானசீகமாக பெரியவாளை பிரார்த்தித்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் அரவிந்தின் பிறந்த வேலையை உள்ளூர்லேயே உள்ள ஒரு ஜோசியரிடம் கொடுத்து ஜாதகத்தை கணிக்க சொன்னார்கள் பெற்றோரான உமாவும் ரவியும். குழந்தை பிறந்த வேலையை வைத்து ஜாதகம் கணித்த ஜோசியர் சொன்ன விஷயம் பெற்றோருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போய்டுறது, உமாவுக்கும் ரவிக்கும். அவர் சொல்கிற, குழந்தைக்கு குரு பார்வை மந்தமாக இருக்கிறது, குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் ஜோசியர். தினமும் பூஜை அறையில் நின்று மகாபெரிவாளையே பிரார்த்தித்தார்கள் உமாவும் ரவியும். அரவிந்துக்கு ஒரு 1.5 வயது ஆன பிறகு அவனை அழைச்சிட்டு எல்லாரும் காஞ்சிபுரம் புறப்பட்டார். குழந்தையின் தாயான உமா மகனை மகாபெரிவா பாதங்களுக்கு கீழே போட்டார். கணவர் ரவியோடு நமஸ்காரம் செஞ்சார் உமா. கூட வந்த குடும்பத்தினர் எல்லாரும் மகாபெரிவாளை வணங்கினார்கள். பெரியவா அனுகிரகத்தால் குழந்தை பிறந்திருப்பதையும் குரு பார்வை மந்தமாக இருப்பதாக ஜோசியர் சொன்ன விஷயத்தையும் பவ்யமாக சொன்னார்கள். அப்போ தனக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த ஒரு தொண்டரிடம் அந்த குழந்தையை மெல்ல தூக்கி தனக்கு முன்னாடி நிறுத்துமாறு உத்தரவிட்டார் மகாபெரிவா. அந்த தொண்டரும் அந்த குழந்தைகிட்ட போய் அவனை மெதுவாக மகாபெரிவாளின் திருப்பார்வை அரவிந்தின் மேல் படும் விதத்தில் குழந்தையை நேராக
பிடிச்சிட்டு நின்னார் அந்த தொண்டர். பெரியவாளும் குழந்தையும் நேருக்கு நேர் பார்க்கும் விதத்தில் இருந்தார்கள். அரவிந்துக்கு பக்கத்தில் இருந்த தொண்டரிடம், குழந்தைக்கு நான் தெரியறேனான்னு கேளுங்கிறா மகா பெரியவா. அந்த கேள்வி அப்படியே குழந்தைகிட்ட கேட்டார் அந்த தொண்டர். பதில் சொல்லலை. உமா, ரவி உட்பட குடும்பத்தினர் எல்லாரும் குழந்தைகிட்ட வந்து அதே கேள்வியே கேட்டார்கள். உம்மாச்சி தாத்தா உன் கண்ணுக்கு தெரிகிறாரான்னு கேட்டா எல்லாரும். குழந்தை முகம் மலர்ந்து புன்னகைத்தது. உம்மாச்சி தாத்தான்னு மகா பெரிவாளை பார்த்து கையை நீட்டியது. எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். குழந்தையின் தாயான உமாவையும் அவரது கணவரான ரவியும் பார்த்து ஒரு புன்னகையோடு பெரியவா சொல்றா, குழந்தைக்கு குரு பார்வை கிடைச்சிடுத்து அப்படின்னு. தன் பக்கத்துல அரவிந்தை வரவழைச்சு கல்கண்டு தந்து ஆசிர்வதித்தார் மகா பெரியவா. அதற்கு பிறகு குழந்தை அரவிந்துக்கு எந்த ஒரு பங்கமும் வரவில்லை என்பதை சொல்லவும் வேண்டுமா? தற்சமயம் சென்னையில் உத்தியோகத்தில் இருந்து வருகிறார் அரவிந்த். ஜோதிடர்கள்லாம் சொல்வார்கள் குரு பார்வை, அதாவது நவகிரக குரு பகவான். ஆனால் உண்மையான பக்தியோடு அவரவர்களது குருவை ஆராதித்து வந்தால் இந்த குருவின் பார்வையும் கொட்டி கொடுக்க ஆரம்பித்துவிடும். ஒருவர் வணங்குகிற குருவிடம் ஆத்மார்த்தமான பக்தியோடு உண்மையாக இருந்து நேர்மையாக நடந்துண்டா குருவாகப்பட்டவர் மகிழ்ந்து என்ன நேரத்தில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வழங்கி விடுவார். அது ஜெகதீசையர் குடும்பத்தில் உண்மையாயிற்று இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.